நல்ல ப்ராடக்ட். சதீஷ், என்ன பழக்கம் இது? நீ சாப்பிட்ட தட்டை கூட கழுவி வைக்கிறதில்ல, சிங்கிலே தூக்கி போட்டு போயிடுற என்று சாருவிடம் மொபைலில் மூழ்கியபடியே, உன் வேலை தானே அது, ஏன் நீ என்ன பண்ணுற செய் என்று எதிர்குரல் வந்தது. இது நாள் வர உன்னை சொன்னேனா, கல்யாணமாகி இந்த 6 மாதத்தில்? இல்லை, அது என்ன என் வேலை, நம் வீட்டு வேலை. ஈரத்துண்டை கட்டிலே போடுறது, ஆடைகளை அவிழ்த்து அப்படியே துவைக்க போடுறது, நாங்களும் மனுஷங்க தானே, கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாமல் என்று வாதிட்டாள் சாருலதா. அதான் இப்போ மட்டும் என்ன, இந்த வீட்டு வேலையெல்லாம் ஏன் தலையில் கட்டுறதை விடு, முடிந்தா செய், இல்லைன்னா போ என்று பதிலுக்கு கத்தினான். இப்போ நான் சொன்னதெல்லாம் வீட்டு வேலையா? இப்படி புரிந்து கொள்ளாமல் கடுப்பேற்றுற மாதிரி பேசினார். நான் அம்மா வீட்டுக்கு போயிடுவேன் என்றாள் சாரு கோபமாக. போனா என்ன பயம் காட்டுறியா? எனக்கெல்லாம் போக வீடு இருக்கு, ஆளுங்க இருக்காங்க, போ போ என அலட்சியமாக பேசவும் விருகென்று தோல்பையை எடுத்தவள் வெளியேறி தனது ஆக்டிவா வண்டியில் பறந்துவிட்டாள் சாரு. அருகில தானே சதீஷின் அக்கா வீடு. சாரு திரும்ப வீட்டுக்கு வந்தால் வாசலிலே நிற்கட்டும் என்ற நினைப்பில் வீட்டை பூட்டிவிட்டு கிளம்பி விட்டான் அக்காவின் வீட்டிற்கு சதீஷ். வாடா என்று அன்பாக உள்ளே அழைத்து போனாள் அக்கா கையில் குழந்தையோடு. வா வா. என்னடா மச்சான், பாத்திரம் கழுவுறேன்னு பார்க்குறியா? நம்ம வீடு தானே, நாம் செய்யாம என கேட்டுவிட்டு டீ போடவா என்று கேட்டார் மாப்பிள்ளை. வேண்டாம் என்றவனிடம், ஏ உன் அக்கா விட நல்லாவே போடுவேண்டா என்றார். என்னக்கா இது, அவர் டீம் லீடர், அவரை போய் இப்படி வீட்டு வேலையெல்லாம் செய்ய சொல்கிற என்று தம்பியிடம். உனக்கு தான் டீம் லீடர், எனக்கு இல்லடா என்றாள் அக்கா. டே மாப்பிள்ள, உன் அக்கா சொல்கிறதுனால மற்றவங்க மாதிரி நானும் பாத்திரம் தேய்க்கிறேன்னு நினச்சிடாத. துணிகளெல்லாம் துவைத்து முடித்து சமைத்து விட்டு தான் இதை செய்வேன்னு சும்மா மிரட்டி விட்டேன். யாருக்கிட்ட என்றபடி கைகளை கழுவிக்கொண்டு சிரித்தபடி வந்தமர்ந்தார். சதீஷின் டீம் லீடரும் வீட்டு மாப்பிள்ளையுமானவர். பெண்களை புரியாத புதிர், ஆழ்கடல் மனசு என்று சொல்லி சொல்லி புரிஞ்சுக்காமலே இருந்து விடுகிறோம். புரிந்து கொண்டால் புதையல்டா மாப்பிள்ள என்றவர். நீ எதுவும் சாருவிற்கு உதவி செய்ய மாட்டியா என கேட்டார். மௌனத்தையே பதிலாக தந்து கிளம்பினான் சதீஷ். நண்பன் ரகுவை காண வந்து வாசலில் பெல்லடித்து காத்திருந்தான் சதீஷ். முகத்தில் மாஸ்குடன் கையில் டாய்லெட் ப்ரஷுடன் வந்த விவேக் கதவை திறந்தான். என்னடா இந்த நேரத்திலே வந்திருக்கிற, சாயந்தரமாக தானே வரேன்னு சொன்ன என்றபடி உள்ளே அழைத்து போனான். உட்காரு, பேப்பரை படி, ஏதோ டாய்லெட்டை கழுவிட்டு வந்துடுறேன் என்று நகர்ந்தான். விவேக்கின் மனைவி கிச்சன்லேருந்தே டீ தரவா சதீஷ் என்றவளிடம் வேண்டாம் என்றபடி வீட்டை சுற்றி பார்த்தான். என்ன பார்க்குற, ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் நேரம் கிடைக்கிது, அன்னைக்கு மொத்தமாக வீட்டை சுத்தம் செய்துடுவோம் என்றபடி ஜன்னல்களை துடைத்தபடி. விவேக் துணியை எடுத்துகிட்டு போய் மாடியில் காயப்போடு, மறக்காமல் கிளிப்பை போடு என்றாள். இப்போதைக்கு பேச அவர்களுக்கு நேரமில்லை என்பது போல தோன்றியதும் அங்கிருந்து கிளம்பிய சதீஷ் சாருவிற்கு ஃபோன் செய்து பார்த்தான். ரிங் போனது, அவள் எடுக்கவே இல்லை. மாமியாருக்கு ஃபோன் செய்த பொழுது எப்படி இருக்கிறீங்க, சாரு எப்படி இருக்கிறா என்கிற கேள்வியில் அவள் அங்கும் போகவில்லை என புரிந்ததும் சதீஷ் கவலை தொற்றி கொண்டது. அந்த பயமே அவள் கேட்டது நியாயமான கேள்விதான் எனவும், குடும்பம் என்பதே கூடி வாழ்வது தானே, அதில் என்ன பாகுபாடு, நம் வீட்டை தான் எப்போதும் சுத்தமாக வைத்திருக்கிறாரே, எந்த வேலையும் நம்மிடம் சொல்வதில்லை, புரிந்து கொண்டால் புதிரல்ல பெண், புதையல் என்றார்களே, நாம் தான் அவளை பற்றி புரிந்து கொள்ள முயலாமல் இருக்கின்றோம் என்றெல்லாம் யோசித்தது மனசு. என்ன புள்ள வளர்த்துருக்கிறீங்க நீங்கள், சோம்பேறியா, தனியாக ஒரு டிஷ் அமைக்க தெரியல, எப்படி பேசணும்னு தெரியல, சம்பாதிச்சா கொண்டு போதுமா, குடும்ப பொறுப்பு இல்லாமல் மொபைலே கதின்னு கிடந்தா பொறுப்பு வேண்டாமா என பொறிந்து தள்ளிய குரல் அம்மாவின் குரல் போல் இருக்கவே, அம்மா தான் ஃபோனில் சாருவின் அம்மாவிடம் பேசுகிறாள் என நினைத்தபடி தனது அப்பா அம்மா வசிக்கும் சொந்த வீட்டிற்குள் வந்தான் சதீஷ். ஆனால் அங்கே சாரு தான் தனது அப்பா அம்மாவிடம் இப்படி பேசி கொண்டிருந்ததை பார்த்த சதீஷ், என்னம்மா வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு இங்கே வந்திருக்கிற என கேட்டான் சதீஷ். கோபித்து கொண்டு அம்மா வீட்டுக்கு போவதெல்லாம் முடிந்து விட்டது என்றவள்
பொருள் வாங்கிய இடத்திற்கு தானே வரணும், ப்ராடக்ட் கம்ப்ளைண்ட் மற்றும் சர்வீஸ் செய்ய என்றவள். அத்தை, வீட்டு வேலை எல்லாவற்றையும் செய்ய சொல்வதில்லை, ஏதோ கூடமாட வேலையில் எங்கள் கூட உதவியாக இருந்தாலே போதும் என்றவள். இதனை சரி செய்து 2 நாட்களில் அனுப்பிவிடுங்கள் என்றவளிடம், ப்ராடக்ட் எல்லாம் நல்ல ப்ராடக்ட் தான், கொஞ்சம் ஸ்டார்டிங் ட்ரிபிள் தான், வாச்சாரு போகலாம் என அழைத்து போனான் சதீஷ்.